காங்கோ, உகாண்டா உள்ளிட்ட ஆப்பிரிக்க நாடுகளில் எப்போலோ வைரஸ் பரவல் அதிகரித்திருக்கும் நிலையில் உலகளாவிய சுகாதார நெருக்கடி நிலையை உலக சுகாதார நிறுவனம் அறிவித்துள்ளது. இந்தியா உள்ளிட்ட அனைத்து நாடுகளும் கவனமாக இருக்க உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. எப்போலோ வைரஸ் முதலில் 1976ஆம் ஆண்டு காங்கோ நாட்டில் கண்டறியப்பட்டது. தற்போது 17வது முறையாக எப்போலோ வைரஸ் அந்நாட்டில் பரவி 50 ஆண்டுகளில் எப்போலோ வைரஸால் 15,000 பேர் உயிரிழந்துள்ளனர். காங்கோவின் எப்போலோ வைரஸ் 2018 முதல் 2020 வரையில் கிட்டத்தட்ட 2300 பேர் உயிரிழந்தனர். விலங்குகளிடம் இருந்து மனிதர்களுக்கு எளிதில் பரவக்கூடிய பண்டிபுகுயோ என்னும் ஒரு அரிய வகை எப்போலோ வைரஸ் கடுமையான காய்ச்சல் ஏற்படுத்தக்கூடியவை. பாதிக்கப்பட்டவர்களின் இரத்தம், வாந்தி போன்றவற்றின் மூலம் மற்றவர்களுக்கும் இது பரவுகிறது. எப்போலோ நோயை தடுக்கவோ குணப்படுத்தவோ அங்கீகரிக்கப்பட்ட தடுப்பூசிகளோ மருந்துகளோ இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை. இத்தகைய ஆபத்தான நோய் பாதிப்பால் காங்கோ, உகாண்டா, தெற்கு சூடான் நாடுகள் ஸ்தம்பித்துள்ளன. 850க்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டு இருப்பதாகவும் 200க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்து இருப்பதாகவும் கூறப்படுகிறது. நோய் பரவலை கண்காணிக்கவும், தொற்றை கண்டறியவும், தடுப்பு நடவடிக்கைகளை செயல்படுத்தவும் அவசர செயல்பாட்டு மையங்களை பாதிக்கப்பட்ட நாடுகள் நிறுவ வேண்டுமென உலக சுகாதார நிறுவனம் கூறியுள்ளது. பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டாலும் இந்த உயிர்கொல்லி நோய்க்கு தடுப்பூசி இல்லை என்பது அதிர்ச்சி அளிப்பதாக இருக்கிறது. ஜைர் வகை எப்போலோ வைரஸ் தடுப்பூசிகள் இதற்கு வேலை செய்யாது என்பதால் பண்டிபுகுயோவுக்கு எதிரான சோதனை கட்ட தடுப்பூசிகளை பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு கொண்டு செல்ல உலக சுகாதார நிறுவனம் முடிவெடுத்திருக்கிறது. வளர்ந்த நாடுகளின் நிதி உதவியுடன் சர்வதேச மருத்துவ குழுக்களையும் அனுப்பி களப்பணிகளை வலுப்படுத்தும் பணியை விரைவில் உலக சுகாதார நிறுவனம் முன்னெடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவில் இதுவரை பண்டிபுகுயோ வகை எப்போலோ வைரஸ் பாதிப்பு எதுவும் பதிவாகவில்லை. இருப்பினும் உலக சுகாதார நிறுவனத்தின் பரிந்துரைகளை கருத்தில் கொண்டு மறு அறிவிப்பு வரும் வரை ஆப்பிரிக்காவின் காங்கோ, உகாண்டா, தெற்கு சூடான் ஆகிய நாடுகளுக்கு அவசியமற்ற பயணங்களை தவிர்க்கும்படி மத்திய அரசு அறிவுறுத்தியிருக்கிறது. அனைத்து மாநிலங்களுக்கும் சுகாதார உள்கட்டமைப்புகளை தயார் நிலையில் வைத்திருக்கும்படி மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. கொரோனா பெருந்தொற்று போன்ற கடும் நெருக்கடி இல்லை என்றாலும் எப்போலோ எளிதில் பரவக்கூடியது என்பதால் அனைவரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கடைபிடிப்பது மிகவும் அவசியம் என கூறுகின்றனர் உலக சுகாதார நிறுவனம்.